ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம எந்த சைஸ்க்கு வேணாலுமே வந்து ஸ்லீவ்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைனில் இருந்து 12 இன்ச்சஸ்க்கு ஸ்லீவோட லென்த் எடுத்துகிட்டு அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்லீவோட விட் வந்து 10 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, கீழே அங்கே வந்து 6.25 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலேருந்து 4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ரஃப்பாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இங்கே நம்ம லைன் இங்கே 10 இன்ச்சஸ்க்கு நம்ம இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து 2 இன்ச்சஸ் உள்ள தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த லைனையும் இந்த 6.25ல ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த 2 லைனையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில் இருந்து இது வரைக்கும் ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். இது வந்து எல்லாருக்குமே 9 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இதோட மிட் பாயிண்ட் 4.5 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மேலேருந்து இங்கேருந்து மேலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே 0.3 இன்ச்சஸ் ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஒரு கர்வ் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிக்கணும். எப்படி பண்ணணும்னா, இங்கே 1 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மார்க்லேருந்து இந்த 0.3 இன்ச்சஸ் மார்க் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இப்படி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இங்கே உள்ள தள்ளி ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு பாயிண்ட் கீழே லைட்டாக ஒரு மார்க் பண்ணி இப்போது இந்த இந்த 0.3 இன்ச்சஸ்லேருந்து இந்த லைன் வரைக்குமே வந்துட்டு நம்ம ஜாயின் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இங்கே இது கூட கனெக்ட் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வேணால் நம்ம வந்து இதை டார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேக் போர்ஷன் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கேருந்து நம்ம 1 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அதே இடத்துல இப்போ நம்ம 0.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் உள்ள தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு 0.75 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 0.25 கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 0.5லேருந்து இந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா உள்ள தள்ளி, ஸோ இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். கரெக்டாக இதோட மிட் பாயிண்டில் ஜாயின் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே 0.25க்கு கீழே இறக்கி மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ இதுவும் இந்த லைனும் ஜாயின் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 0.75க்கு இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா உள்ள தள்ளி, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கர்வ்.
அவ்வளோதான். இது ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ நம்ம இதை இப்படியே கட் பண்ணக்கூடாது. நம்ம இங்கேருந்து ஒரு 0.25 கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனை இது கூட சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் போர்ஷனை கட் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணிக்கலாம். பேட்டர்னை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.